இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மையத்தோட்டத்தில் இருக்கிற செடிகள் எல்லாமே வந்து நம்ம காமிக்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ வந்து நிறையா பூச்செடிலாம் நல்லா பூ முன்னாடி என்ட்ரன்ஸ்லலாம் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா முத்து சோளம், இந்த சோளக்கருதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதெல்லாம் இப்போ தான் நல்லா கருது வச்சு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் புதினாவும் நம்ம நிறையா வச்சுருக்கோம். நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான புதினாலாம் நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மணித்தக்காளி கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, அகத்திக்கீரை, அந்த மாதிரி எல்லா கீரை வகைகளும் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாதுளஞ்செடி இப்போ தான் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அப்புறம் பப்பாளி மரத்துலேயும் நிறைய பப்பாளி எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இது பார்த்தோம்னா எலுமிச்சம் செடி, அப்புறம் நெல்லிக்காய் செடி, இதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க நம்ம கற்பூரவள்ளி, துளசி இதெல்லாம் வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து தான் கற்பூரவள்ளி, துளசிலாம் நம்ம பேரண்ட்டிட்ட வந்து கொடுத்துருவோம். அவங்க வந்து கொடுப்பாங்க. நாங்களும் குழந்தைங்களுக்கு வந்து அங்கேயே வந்து அதை க்ளீன் பண்ணி சாப்பிட சொல்லி கொடுப்போம். குழந்தைங்களாம் வந்து நம்ம தோட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோமா, அந்த முன்னாடி இருக்கிற மரம் வந்து கொஞ்சம் அழகாக பூவெல்லாம் பூக்கும். அது இப்போ தான் எல்லாம் மொக்கு வச்சுருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோமாக்கா ஒரு பூச்செடி, அது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ நமக்கு என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் தோட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் வந்து கொஞ்சம் தோட்டம் இருக்குது. அதையும் குழந்தைங்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அதில் முன்னாடியே வந்து நிறைய காயெல்லாம் வச்சுருக்கு. அதில் வந்து குழந்தைங்கிட்டலாம் காமிச்சிட்டு, அதில் பழுத்ததாக இருந்த ஒரு பப்பாளியை பறித்து அதெல்லாம் குழந்தைங்கிட்ட காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் க்ளீன் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து வாழை மரம் இருக்குது. அதில் வந்து 2 வாழை மரத்தில் தார் போட்டிருக்கு. ஒரு வாழைப்பூ ஒடிச்சு ஏற்கனவே ஒரு கர்ப்பிணி தாய்மார்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ ஒரு வாழைப்பூ வந்து உடச்சி வச்சுருக்கோம். அது வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் கூப்பிட்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தோமா முருங்கைக்கீரை, முருங்கைக்காயெல்லாம் நம்ம தோட்டத்தில் நிறையா இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தோமாக்க பெரண்டை வச்சு இப்போ தான் நல்லா கொஞ்சம்லாம் நல்லா வளர்ந்து நிறையா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கத்தாழை வச்சுருக்கோம். கத்தாழை செடி இருக்குது. அப்புறம் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கோம். கருவேப்பிலை செடியும் நிறைய நம்ம தோட்டத்தில் இருக்குது. நம்ம சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை எல்லாமே நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துக்குவோம். நிறைய கருவேப்பிலை முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோமாக்க வல்லாரக்கீரை, குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஞாபக சக்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாரக்கீரை வச்சுருக்கோம். அது வந்து பருப்பு சாதம் செய்யும் போதெல்லாம் வல்லாரக்கீரை வந்து எடுத்துக்குவோம். நிறைய வல்லாரக்கீரை வந்து இருக்குது. இந்த வல்லாரக்கீரைலாம் நம்ம சாப்பாட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோமா, நம்ம தோட்டத்தில் வந்து செம்பருத்தி செடி, எல்லா செடியுமே குழந்தைங்கிட்ட எல்லாத்தையுமே காமிச்சோம். குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க.